வணக்கம் நட்பர்களே, நான் உங்கள் மீனா கவிதைகள். மீனு கவிதைகள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் அடுத்தடுத்து போடுற கவிதைகள் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். இன்னைக்கு ஒரு மோட்டிவேஷன் கவிதை. எது ரசிக்கப்பட்டதோ அதுவே சலிக்கவும் படும். எது பிரமிக்கப்பட்டதோ அதுவே வெறுக்கவும் படும். எது அற்புதமாய் போற்றப்பட்டதோ அதுவே குப்பையாவும் போகும். எது புனிதமாக நினைக்கப்பட்டதோ அதுவே தீண்டத்தகாமலும் போகும். வாழ்வும் அவ்வளவுதான், மனித மனங்களும் அவ்வளவுதான். இன்னைக்கு நம்ம ஒரு விஷயத்தை ரசிச்சு பாக்குறோம்னா அது கொஞ்ச நாளே சலிச்சிருங்க. முக்கியமா ஒருத்தர் அழகா இருக்காங்க, நம்ம அவங்கள ரசிச்சு பார்ப்போம். ஒரு 3 மாசம் பார்ப்போம், அவங்களதான் சலிச்சு. அப்புறம் எது பிரமிப்பா ஒரு விஷயத்த நம்ம பிரமிப்பா நம்ம அது கொஞ்ச நாள் வெறுத்து போயிடும். அற்புதமான விஷயம் அது குப்பையாதான் போகும். ஒரு விஷயத்த நம்ம புனிதமா நினைச்சு இது பண்ணுவோம், ஆனா அதுவே ஒரு நாள் தீண்டத்தகாமலும் போகுங்க. இதுல காலம் மாற மாற வாழ்க்கை முறைகளும் மாறுது, மனித மனங்களும் மாறுது. இதுக்கு அதுதான் முக்கியமான காரணமே. அதனால எதுவுமே இந்த உலகத்துல நிரந்தரம் இல்லை. அழகு, வயது எதுவுமே நிரந்தரம் இல்லை. எல்லாமே ஒரு நாள் வெறுத்து போகும், வெறுக்கவும் படும். சற்று மௌனம் போல யாரேனும் உன்னை தேடுகிறார்களா என்று கவனி. அப்படி ஏதும் இல்லையேல் இதுக்கு முன்னால் உன்னை தேடியவர்கள் எல்லாம் ஏன் இப்போது காணவில்லை? உன்னைத்தான் தேடினார்களா? இல்லை, உன்னிடம்தான் தேடினார்கள் என்று யோசி. இதற்கான அர்த்தம் என்னன்னா, ஒரு கொஞ்ச நேரம் நீங்க ஒரு ரிஃப்ரெஷ்னா இருக்க நேரம் கொஞ்ச நேரம் உட்கார்ந்து யோசித்து பாருங்க. ஏன்னா உங்ககிட்ட காசு இருக்கும் போதுதான் ஒருத்தர் வந்து தேடுவாங்க. உங்ககிட்ட காசு இல்லைன்னா எந்த நாய் வந்து நம்மளை தேடாது. ஏன்னா அப்படிதான் அவங்களோட குணம். காசை வச்சு மட்டும்தான் நம்ம இட கொடுப்பாங்க. காசு இல்லைன்னா நம்ம ஒரு குப்பைக்கு சமம், நம்ம ஒரு குப்பை மாதிரிதான் பார்ப்பாங்க. ஏன்னா அவங்க கிட்ட அவங்களுக்கு தேவையானது வந்து நம்மளோட பணம், பதவி, பொருள் இந்த மாதிரியா இருக்கலாம். இப்ப ஒரு பொண்ணுனா இந்த பொண்ணு கிட்ட உண்மையான அன்பை தேடுறவனும் இருக்கான், இவளோட உடம்பு தேடுறவனும் இருக்கலாம். அந்த மாதிரி அவங்ககிட்ட பெண்கள் ஒரு ஜாக்கிரதையா இருந்துக்கோங்க. மீனுக்கு ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி